அடுத்ததாக நாம் முன் பேச வருபவர் எண் 5 அபிஷேக் டோனி பி. வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர், இங்கு வாழும் மனிதர்கள் எல்லோருக்கும் வயிற்று உழுதுண்டு வாழ்வில், பிறர் பங்கை திருடல் வேண்டாம் என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விவசாயிகள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. வெயிலில் காய்ந்து மழையில் நினைந்து இரத்தம் வேர்வையாக சொட்ட மாத சம்பளமின்றி ஓய்வூதியம் இல்லாமல் வைப்பு நிதி உதவி இல்லாமல் முன்னுரிமை இல்லாமல் தன் உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் தன் உயிருக்கு மதிப்பே இல்லை என்றாலும் திரும்ப திரும்ப செய்யும் ஒரே தொழில் விவசாயம் மட்டுமே. உணவு இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியும். உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் எல்லோரும் உணவளிக்கும் மேன்மையான தொழிலாக விவசாயம் உள்ளது. உணவு தொழில் ஒரு நாட்டின் உணவு உற்பத்தியால் தன்னிகவடை செய்து நாட்டை வளம் பெறச் செய்கிறது. மக்களின் பசிப்போக்கிடும் தொழிலாக விவசாயம் இருப்பதால் விவசாயிகள் உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி என்கிறார். ஔவையார் ஒரு பாடலில் உழுதுண்டு வாழ்விற்கு ஒப்பில்லை கண்டீர் என்று உழவு தொழிலின் சிறப்பை பாடுகிறார். அதாவது உழவு தொழிலுக்கு ஒப்பான தொழில் வேறு எதுவும் இல்லை என்கிறார். ஒரு விதை விதைத்தால் அதற்கு ஈடாக பல லட்சம் விதை தரும் அற்புத இயற்கையினை உணராத சிலர் விவசாயத்தில் நஞ்சை கலந்து இயற்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாகரித்து கொண்டு வருகின்றனர். இயற்கைக்கு எதிராக செய்யும் செயல்கள் காலநிலை மாற்றம் காரணமாகவும் விவசாயம் பாதிப்படைகிறது. குழந்தையின் பசிப்போக்க உணவூட்டும் அன்னை தெய்வம் என்றால் நம் பசிப்போக்க உணவூட்டும் விவசாயம் தெய்வம்தான். படைப்பவன் மட்டும் கடவுள் அல்ல, மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான். மண்ணை உழுது வேர்வை சிந்தி விதைக்கு உயிர் கொடுத்து மானிட இனம் காக்கும் கடவுள் விவசாயி. உலகத்தையே உங்கள் கையில் கொண்டு வர விஞ்ஞானிகளால் முடியும், ஆனால் உணவை உங்கள் தட்டில் கொண்டு வர விவசாயியால் மட்டுமே முடியும். தன் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் நம் உணவிற்காக மண்ணில் போடுகிறான் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயி தான் நம் நாட்டோட முதுகெலும்பு. விவசாயம் ஏன் நம் நாட்டோட முதுகெலும்புன்னு சொன்னாங்கன்னு தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதுகெலும்பு அப்படின்றது இன்றியமையாத ஒன்று. அந்த ஆண்டவன் எத்தனையோ உறுப்புகள் நமக்கு படைச்சிருக்கான், ஆனால் முதுகுத்தண்டை மட்டும் ஏன் இன்றியமையாத படைச்சான்னு தெரியுமா? இப்போ நம்ம நிற்கிறது, உட்காகிறது, நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உடம்பை வளர்க்கிறது மிகவும் காரணமாக இருப்பது அந்த முதுகுத்தண்டு மட்டும்தான். அந்த முதுகுத்தண்டு மட்டும் இல்லைன்னா நம் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. காவிரியாகும் கை குத்தலரிசி மறந்து போகுமா, ஓதாவணி பெண்களும் துருவிடும் கண்களும் தொலைந்து போகுமா, நம்ம களத்து மேடு கம்மக்கார கரிச காடு செம்ம நல்லி தெளிக்கு ஓடு சடுகுடு 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 ஆடிய மகத்தடி படுபடுன்னு போத்திய புல்வெளி தொட 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 உடைக்க மணித்து சொட 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 கிடைக்கிற இட்லி தட தட கட கட கடக்கிற காவி மடிக்கிற வெட்டிலி முகமுக முக்கிய மீசுகள் மனதிலே இருக்குது மெய் 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 கலப்பை பிடித்து நிலத்தை சமப்படுத்தி முத்து முத்தாய் விதையை விதைத்து பச்சை பசையென நெற்கதிகள் முளைத்து உலகத்தின் பஞ்சத்தை போக்கும் உன்னத தொழிலா விவசாயம். ஒரு நெல்லை வைத்து அதை 100 நெல்லாக மாற்றும் விவசாயி சிறந்த விஞ்ஞானி. கலப்பை, மண்வெட்டி, கோடாரி போன்றவற்றை கண்டறியாதவரை விட இந்த உலகத்தில் இன்னும் ஒரு விஞ்ஞானி பிறக்கவில்லை. எனவே விவசாயிகளை காப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.